மரணமும் மனிதனும். நாம் மரணத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதில் பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒருவர் அறிவில் ஆகச்சிறந்தவராக இருக்கும் பட்சத்தில் ஒரு அறிவாளி மரணத்தை எப்படி எதிர்கொள்கிறார் என்பதற்கு உதாரணம் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். அவர் கைப்பட எழுதிய கடைசி காலத்திய எழுத்துக்கள். பகலில் பசுமாடு தெரியவில்லை படையப்பா படத்தில் ரஜினிக்கு சவால் விடும் நடிகையின் பெயரை அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்து 1.5 மணி நேரம் யோசித்து பார்த்தேன். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் உடையிலிருந்த அரைஞான் கயிறு வரை அனைத்தையும் உருவி விட்டார்கள். இன்னும் செலவிற்கு இருக்கவே இருக்கிறது பெஞ்சுகள். ஒரு காலத்தில் உலகத்தையே வெல்ல வேண்டும், மூளையை பற்றி அலச வேண்டும், பிரபஞ்சத்தை பற்றி கட்டுரை எழுத வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இன்று காலையில் எந்தவித சிரமமின்றி காலை கடன் கழித்தாலே பெரிய சாதனை என்று தோன்றுகிறது. சுஜாதா அவருடைய கடைசி பதிலில் நீங்கள் மரணத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்வதை போன்றது தான் மரணம் என்று சொல்லி இருக்கிறார். மற்றபடி ஒரு சாதாரண மனிதனின் மரணம் அவருடைய உறவினர்களால் அதிவேகமாக நடந்தேறுகிறது. அதாவது நோய்வாய்ப்பட்டவர்கள் எப்பொழுது இறப்பார்கள் என்று மகனும் மகள்களும் காத்திருக்கிறார்கள். ஆனானப்பட்ட பெரிய பெரிய தலைவர்களையே ஆட்டுவிக்கும் சக்தி மரணத்திற்கு உண்டு. அவுரங்கசீப் இறக்கும் தருவாயில் அல்லாவின் பெயரை முணுமுணுத்தபடி இறந்ததாகவும் அன்னை தெரசா இறக்கும் தருவாயில் இறைவனின் பெயரை முணுமுணுத்தபடி பிரார்த்தனை செய்ததாகவும் கலைஞர் கருணாநிதி அண்ணாவின் பெயரை தொடர்ந்து முணுமுணுத்து கொண்டிருந்ததாகவும் தகவல். மனிதன் தொடர்ந்து தான் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கையை நிறுத்திக் கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். அறிவாளிகள் கடுமையாக சிந்திக்கவும் உழைப்பாளிகள் பணத்தை தொடர்ந்து சம்பாதிப்பதையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மரணம் என்பது ஒரு சுகமான அனுபவமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இறப்பிற்கு பிறகு நான் அல்லது நாம் இருக்கப்போவதில்லை. கடவுளார்கள் நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும். அதாவது மனிதன் ஒரு மார்ட்டல் என்பதால். வயது 50ஐ கடந்தால் நாம் தேடுதலை நிறுத்துவோம். மரணத்தை சுகமாக வரவேற்க நம் மனதையும் உடலையும் தயார் நிலையில் வைத்திருப்போம். பகவத்கீதையை நம்பினால் மரண பயம் என்ற ஒன்று இல்லாது போகலாம். நீங்கள் தமிழ் தான் உயர்ந்தது என்று நினைக்கும் பட்சத்தில் இருக்கவே இருக்கிறது திருக்குறள். உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. மரணம் என்பது விழிப்புணர்வற்ற ஒரு சுகமான அனுபவம். பிறப்பு என்பது திரும்பத் தொடரும் தலைவலி. இவை இரண்டும் உணர்ந்தால் இல்லை மரண பயம். நன்றி, வணக்கம்.